அன்பர்கள் அனைவருக்கும் இளம்பெரு பொழுதியின் இனிய வணக்கம். தேர்தல் காலகட்டம். இந்த நேரத்துல எந்த கட்சிகளா இருந்தாலும் சரி, தனக்குள்ள இருக்கிற அந்த விருப்பு வெறுப்புகள் எதையுமே வெளியில காட்டிக்கிறவே மாட்டாங்க. ஏன்னா வாக்கு வங்கிகள் பாதிக்கப்படும் அப்படின்ற காரணத்துக்காக வெளியில காட்டவே மாட்டாங்க. தேர்தல் முடியட்டும், ஏதாவது பாத்துக்கிடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்க. ஆனா இந்த தேர்தல் காலகட்டம் என்றும் கூட பார்க்காம, நான் எப்பயுமே இப்படிதான் இருப்பேன், எப்பயுமே இப்படிதான் மொள்ள மாதிரித்தனம் பண்ணுவேன், எப்பயுமே இப்படிதான் முடிச்சவிக்குத்தனம் பண்ணுவேன், எப்பயுமே இப்படிதான் புறம்போக்குத்தனம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இந்த பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த சங்கி கும்பல்கள் என்ன பண்ணிருக்கானுங்க அப்படின்னா, ஒரு இஸ்லாமிய நபரை வந்து இழுத்து போட்டு அடிச்சிருக்கானுங்க. அது எப்ப தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயிருக்கானுங்க. தேர்தல் பிரச்சாரத்துக்கு எந்த கட்சிகளா இருந்தாலும் சரி போனாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, இதமா பேசுவாங்க, கனிவா பேசுவாங்க, பதமா பேசுவாங்க. ஏன்னா வாக்கு வங்கியில் அறுவடை பண்ணுன்ற காரணத்துக்காக. ஆனா வந்து இவங்க தேர்தல் காலகட்டத்தில் என்ன பண்ணிருக்காங்கன்றத பாருங்க. பிரச்சாரத்துக்கு போன இடங்கள்லயே ஒரு இஸ்லாமியரை இழுத்து போட்டு அடிச்சிருக்கானுங்க. ஒரு 30 பேர் கொண்ட ஒரு கும்பல்கள், சங்கி கும்பல்கள் இழுத்து போட்டு அடிச்சிருக்கானுங்க. அது எங்க? நம்ம தமிழ்நாட்டுல. அண்டை மாநிலங்களும் கிடையாது, நம்ம தமிழ்நாட்டுல தான் ஒரு மாவட்டத்துல இழுத்து போட்டு அடிச்சிருக்காங்க. அது என்ன விடயங்கள் அப்படின்ற விஷயத்த வீடியோ ஆதாரத்தோட இந்த காணொலியில பார்க்கலாம். அதான் மக்களே, உங்க எல்லாருக்குமே யூடியூப் ரூட்டர்ஸ் மைனர் தெரியும். அவருக்கு இன்ட்ரோடக்ஷன் தேவை கிடையாது. அவரு தன்னுடைய ட்விட்டர் வலைத்தள பக்கத்துல ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்காரு. வீடியோ அப்லோட் பண்ணி நிறைய சில டேட்டாக்கள்லாம் சொல்லியிருக்காரு, எழுதியிருக்காரு, அவர் எழுதியிருக்காரு. அந்த பாதிக்கப்பட்ட இஸ்லாமிய பெண்மணி அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த வீடியோல பேசுறாங்க. அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்றத இப்ப பிளே பண்றேன், நீங்களே பாருங்க. சொல்லுங்க, உங்க பேரு? என் பேரு ஜீனத்து, சண்முகா நகர்ல வசிச்சுட்டு வரேன். என் பையன் பேரு நௌஷாது. இந்த மாதிரி முந்தா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு என் மயிரிவு நேரத்தை தொழுதுட்டு இருந்தோம். நாங்க நோன்பு வச்சிருக்கோம். தொழுகிற டைம்ல தொழுகு முடிஞ்சோன்னா என் பையன் வந்து என் கதவை தட்டிருக்காங்க. பிஜேபின்னு கூட்டாங்க, பிரச்சாரத்துக்கு வந்திருக்காங்க. கதவு தட்டுறாங்க, கதவு திறக்கல. நாங்க அப்ப என் வீட்டுல சின்ன பையன் ஒருத்தர் தான் வந்து கதவை திறந்தோடனே அவங்க தொழுதுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றான். சொல்லி கேட்காம மறுபடியும் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் சொல்லி அவங்க இது பண்றாங்க. அவங்க கதவை அது நாங்க தொழுகைக்கு முடிஞ்சோன்னா பக்கத்துல இருந்து ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்க ஓடி வந்து உங்க பையனை இந்த மாதிரி அடிச்சிட்டு இருக்காங்க, வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. என் தொழுகையை நான் முடிக்கல. என் பையன் பெரியவன் ஓடி போய் பார்க்க போறான். போனே என் பையனை போட்டு 10-30 பேர் போட்டு அடிச்சிருக்கிறாங்க. வந்தவங்க எல்லாருமே அடிச்சுட்டாங்க. என் பையனை அடிச்சும் போட்டு என் பையனை வந்து ரிமாண்டும் பண்ணாங்க. போலீஸ் வந்து புடிச்சிட்டு போயிட்டாங்க. புடிச்சிட்டு போய் இன்னும் கோர்ட்ல போய் அவனை ரிமாண்டும் பண்ணிட்டாங்க. அவன் படிக்கிற பையன், அவனை ரிமாண்டும் பண்ணிட்டாங்க. இந்த தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து எங்களுக்கு வந்து முஸ்லீம்களுக்கு பாதுகாப்பு வடநாட்டுல தான் இந்த மாதிரி நடந்துட்டு இருந்துச்சு பிஜேபிக்குனால. இப்ப நம்ம தமிழ்நாட்டிலேயே இந்த மாதிரி நடக்குது. அது என் வீட்டுக்குள்ளேயே நடக்குது. இந்த தமிழக முதல்வர் ஐயா எனக்கு பார்த்து ஏதாவது ஒரு நல்ல ஒரு வழி காட்டுவீங்கிற நம்பிக்கையில தான் என்னோட கோரிக்கையை நான் உங்ககிட்ட சொல்றேன். முஸ்லீம்களுக்கு பாதுகாப்பு இல்லை. பொய்ய எத்தனை பேர் வந்திருப்பாங்க? 10-30 பேர் வந்திருக்காங்க, பிரச்சாரத்துக்கு வந்திருக்காங்க. வந்த இடத்துல எங்களை இந்த மாதிரி ஒரு தாக்குதல் அவங்க பண்றாங்க. பாத்தீங்களா? தொழுகை பண்ணிக்கு இருந்திருக்காங்க. அந்த இஸ்லாமிய குடும்பத்துல அவங்க தொழுகை பண்ணிக்கு இருந்திருக்காங்க. தொழுகை பண்ணுவது என்பது ஒவ்வொரு நபருடைய ரைட்ஸ், அந்த மதத்தினுடைய ரைட்ஸ், அந்த மதத்தை சார்ந்த நபருடைய ரைட்ஸ். தொழுகை பண்ணி வந்திருக்கானுங்க. அப்ப இந்த சங்கி கும்பலுக்கு பிரச்சாரத்துக்கு வந்திருக்கானுங்க. பிரச்சாரத்துக்கு வந்து ஜெய் ஸ்ரீராம் கோஷத்தை போட்டு இருக்காங்க. வாசல்ல இருந்து ஜெய் ஸ்ரீராம் கோஷத்தை வேணுங்கனே போட்டு அவங்களுடைய மகனை இழுத்து போட்டு அடிச்சிருக்கானுங்க. சின்ன பையனாமா இழுத்து போட்டு அடிச்சிருக்கானுங்க. அப்ப பொதுவாகவே வந்து பிரச்சாரத்துக்கு போறப்ப என்ன பண்ணுவாங்க, எந்த கட்சியாக இருந்தாலும் சரி கனிவா பேசுவாங்க. ஏன்னா வாக்கு வங்கிகள் பாதிக்கப்படுன்ற காரணத்துக்காகவே கனிவா பேசுவாங்க, இதமா பதமா பேசுவாங்க. ஆனா இவனுங்க பிரச்சாரத்துக்கு போன இடங்கள்ல அந்த இஸ்லாமிய நபரை வந்து இழுத்து போட்டு அடிக்கிறானுங்க அப்படின்னா இவனுங்களுடைய உள்ளார்ந்த நோக்கம் என்ன? வாக்கு வங்கிகளை சேகரிப்பதற்காக அவங்க போகல, அவங்க வன்மத்தை கட்டவிழ்த்து விட வேண்டும் என்ற காரணத்துக்காக போயிருந்திருக்கானுங்க. இவனுக்கு இந்த தேர்தல்ல இந்த பாரதிய ஜனதா கட்சி போட்டி போடுவதே வெற்றி பெறுவதற்காக அல்ல, ஒரு அச்சாரத்தை போடுவதற்காக. தமிழ்நாட்டுல ஹிந்து பிஸ்னஸ் இஸ்லாமிக் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து உருவாக்கங்களை உருவாக்க வேண்டும் என்ற காரணத்துக்காக தான் இவனுக்கு இந்த தேர்தலே போட்டி போறானுங்க. இல்லாட்டி இவங்க பிரச்சாரத்துக்கு போன இடங்களை வந்து அடிச்சிருக்க மாட்டானுங்களே, நமக்கு வாக்கு வங்கிகள் கிடைக்காம போயிருமே அப்படின்ற மாதிரி அடிச்சிருக்க மாட்டானுங்களே. அப்ப பகிரங்கமா என்ன பண்ணானுங்க, இஸ்லாமியர் ஓட்டு எங்களுக்கு தேவை கிடையாது, அதன் மூலமாக ஹிந்து விசஸ் இஸ்லாமிக் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து உருவாக்கங்களை உருவாக்க வேண்டும், பிளவுகளை ஏற்படுத்த வேண்டும். அந்த ஒரு நோக்கத்தின் அடிப்படையில தான் இவங்க இந்த தேர்தலையே போட்டி போடுறாங்க. இது வந்து வெற்றி பெறுவதற்கான வந்து போட்டி வந்து கிடையாது. அவங்களை பொறுத்த வரைக்கும் அச்சாரம் போட்டுக்கிருக்கானுங்க. அடுத்த எலெக்ஷனுக்கு அச்சாரம் போட்டுக்கிருக்கானுங்க. ஏன்னா தமிழ்நாட்டுல மட்டும்தான் இந்த மாதிரி ஹிந்து விசஸ் இஸ்லாமிக் அப்படின்ற மாதிரி கருத்து உருவாக்கங்கள் கிடையாது.
ஸோ மைண்டை வந்து என்ன பண்றாங்கன்னா உளவியல் ரீதியாக பதப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு உளவியல் ரீதியாக மைண்டை பதப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. 1000 தான் இருந்தாலும் நீ ஹிந்து, 1000 தான் இருந்தாலும் அவை இஸ்லாமிக் அப்படின்ற மாதிரி ஒரு உளவியல் ரீதியாக மைண்ட் செட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு தேர்தல் தான் இந்த தேர்தல் நம்ம பாஜக பொறுத்த வரைக்கும். நான் பிரச்சாரத்துக்கு போன இடங்கள் யாருமே பண்ண மாட்டாங்க. எனக்கு தெரிந்த ஒரு இஸ்லாமிய தோழன் இருக்கான். எனக்கு தெரிஞ்ச மீன்ஸ் என்னன்னா, நாங்க ஒன்னா வேலை பார்த்தோம், ஒரு இடத்துல வேலை பார்த்தோம். வேலை பார்த்தப்ப அவன் கரெக்டா அந்தந்த டயத்துக்கு போய் என்ன பண்ணா தொழுகை பண்ண போயிடுவான். இதை கம்பெனியுமே வந்து அனுமதிக்கும். கம்பெனி ஃபுல் ரைட்ஸ் அவன் கொடுக்குது, போடா போய் தொழுகை பண்ணிட்டு வாப்பா அப்படின்ற மாதிரி. அப்ப என்னன்னா வந்து அந்த கம்பெனிகளுக்கு தெரியுது, ஏன்னா இந்திய நாடு என்பது ஒரு மதச்சார்பற்ற நாடு. எல்லா மதங்களையுமே பின்பற்றுவதற்கு எல்லா குடிமகன்களுக்கும் ரைட்ஸ் வந்து இருக்குது இந்திய நாடை பொறுத்த வரைக்கும். அப்ப அந்த கம்பெனி வந்து அலோவ் பண்ணுது, போயிட்டு வாப்பா போய் தொழுகை பண்ணுப்பா அப்படின்ற மாதிரி அலோவ் பண்ணுது. ஆனா அந்த மாதிரி வந்து ஒரு இப்ப நான்லாம் வந்து தொழுகை பண்றான்டா, சரி போயிட்டு வாடா அப்படின்னா, போடா நண்பா போயிட்டு வாடா, நான் பார்த்து ஒரு வேலையை நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு தெரியுமா. இனி வரப்போகும் காலங்களில் இவங்க வந்து உளவியல் ரீதியாக பண்படுத்த ஆரம்பிச்சிட்டானுங்க அப்படின்னா அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கூட இருக்காது. யாரெல்லாம் ஹிந்து இஸ்லாமிக் 2 தோழர்களாக இருக்கின்றார்களோ அவங்களுக்குள்ள வந்து கருத்து உருவாக்கங்களை ஏற்படுத்தும். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கூட இருக்கக்கூடாது. அதற்காக பயன்படுத்தப்படுகின்ற தேர்தல் இந்த தேர்தல். நம்ம பாஜக சங்கிகள் அதற்காக தான் பயன்படுத்துறாங்க. அந்த காவல்துறையும் உடனே ரிமாண்ட் பண்ணி கூட்டி போயிட்டாங்களாமா. ஸோ நம்ம யூடியூப் ப்ரூட்டஸ் மைனர் அவர்கள் ட்விட்டர் வலைத்தளத்திலே காவல்துறைக்கும் டேக் பண்ணியிருக்காரு, இதன் மேல் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி டேக் பண்ணியிருக்காரு. அப்ப அந்த சங்கி எந்த விதமான இந்த ஊடு வேலைகள் எல்லாமே பாக்குறானுங்க அப்படின்றத பாருங்க. இப்ப யோகி ஆதித்யநாத் வந்து ஒரு பிரச்சாரத்துல சொன்னாப்புல, இப்ப கிடையாது, கடந்த சட்டமன்ற தேர்தலில், உத்தரப்பிரதேசத்தினுடைய சட்டமன்ற தேர்தலில் அந்த பிரச்சாரத்துல வந்து அவர் பகிரங்கமா என்ன பண்றாருன்னா ஓப்பனா சொல்றாரு, பார்ப்போம், மக்களை பார்த்து சொல்றாரு, பார்ப்போம் 30% இது இஸ்லாமியர்களா 70% ஹிந்துக்களா பார்த்துருவோம் அப்படின்னு மாதிரி பகிரங்கமாவே என்ன பண்றாருன்னா நம்ம யோகி ஆதித்யநாத் என்ன பண்றாரு, ஒரு சவால் விடுறாரு. அந்த தேர்தலில் சவால் விட்டாரு. ஆனா அந்த தேர்தலில் சவால் விட்டதனுடைய அந்த பலனை வந்து அறுவடை பண்ணிட்டாரு. யாரு நம்ம ஆளு யோகி ஆதித்யநாத் அறுவடை பண்ணிட்டாரு. ஏன்னா அங்க வந்து இவங்க தான் வந்திருக்காங்க, ஆட்சி வந்திருக்காங்க பாஜக. அப்போ வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி வந்து உணர்ச்சி பூர்வமான வார்த்தைகளின் மூலமாக ஒரு பிளவுகளை ஏற்படுத்துவது, ஐடியாலஜியை உருவாக்குவது, இந்து இஸ்லாமிக் அப்படின்ற மாதிரி ஐடியாலஜியை உருவாக்கி அதன் மூலமாக பிளவுகளை ஏற்படுத்துவதற்காக தான் அந்த யோகி ஆதித்யநாத் அந்த நேரத்தில் என்ன பண்ணாருன்னா, பார்த்துருவோம் 70% இந்துக்களா 30% இஸ்லாமியர்களா. அப்போ வந்து இதே மாதிரி ஒரு கான்செப்டை தமிழ்நாட்டில் அவங்க தூக்கி வைக்கிறப்ப படித்த நபர்கள் வேணா வந்து ஈஸியா வந்து புரிஞ்சுக்கிடுவாங்க, இவனுடைய சூழ்ச்சிகளை புரிஞ்சுக்கிடுவாங்க. படிக்காத சாதாரண பாமர சாமானிய மக்கள் என்ன பண்ணுவாங்க, ஈல்டாயிருவாங்க, அந்த விஷயத்தை ஈல்டாயிருவாங்க. ஆமாடா 1000 தான் அவன் தொழுக்க பயன்டான் அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்துக்கு ஈல்டாயிருவாங்க. ஸோ அதைத்தான் இந்த பாரதிய ஜனதா கட்சி விரும்புது. இதை இந்த காணொலி வாயில சொல்லிக் கொள்வது எல்லாமே அதுதான். அதாவது பாஜக வந்து என்ன பண்றாங்கன்னா மைண்ட் செட் பண்றாங்க, எல்லாத்தையுமே மைண்ட் செட் பண்ற வேலையில் ஈடுபட்டு இருக்காங்க. உளவியல் ரீதியாக உங்களை வந்து பக்குவப்படுத்துவதற்கு பதப்படுத்துவதற்காக தயாராகி இருக்காங்க. அதனால தான் வந்து ஒரு தேர்தல் நேரம் என்று கூட பார்க்காம நேர பிரச்சாரத்துக்கு போற இடங்கள்ல வந்து ஒரு இஸ்லாமியர் போட்டு அடிக்கிறாங்க, ஜெய் ஸ்ரீராம் கோஷங்கள் போடுறாங்க. அப்படின்னா இதனுடைய வெளிப்பாடுகள் என்ன, உன்னுடைய ஓட்டு எனக்கு வேணான்ற மாதிரி பகிரங்கமா சொல்றாங்க. அதான உண்மை, உன்னுடைய ஓட்டு எனக்கு பகிரங்கமா வேணான்றத சொல்றாங்க. ஸோ பாஜக என்பது எப்பொழுதுமே ஆன்டி இஸ்லாமிக் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்த முயற்சி பண்றாங்க. அது வந்து வட மாநிலங்களில் ஏற்பட்டுருச்சு, தமிழ்நாட்டிலையும் சிந்தனைகளை ஏற்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் பல கோவில்களில் வந்து இஸ்லாமியர்கள் இன்னமும் கூட சீர்வரிசை கொண்டு போய் கொடுக்குறாங்க. எனக்கு தெரிந்த ஒரு கோவிலே இந்த மாதிரி நடக்குது, நம்ம மதுரை மாவட்டத்தில் நடக்குது. சீர்வரிசை கொண்டு போய் கொடுப்பாங்க. ஒரு மதம் நல்லிணக்கத்தோட இருப்பாங்க. ஆனா அந்த மத நல்லிணக்கம் எல்லாமே இருக்கக்கூடாது இவங்களை பொறுத்த வரைக்கும். 1000 தான் இருந்தாலும் நீ வந்து இஸ்லாம்டா அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து உருவாக்கலை ஏற்படுத்தணும். அதுக்கு தான் நீங்க முயற்சி பண்ணிக்கிறாங்க. பார்த்து உஷாரா நம்ம எல்லாமே இருக்கணும். இந்த நிலைமையில இன்னொரு விஷயத்தை நம்ம சொல்லணும். சிஏஏ என்று சொல்லப்படுகிற ஒரு சட்டம், இஸ்லாமியருக்கு விரோதமான சட்டம். அந்த சட்டத்தை ஆதரித்த நபர் யார்? எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இந்த எடப்பாடி பழனிசாமி மோடி அரசாங்கத்தோட கூட்டணி வச்சு இந்த இஸ்லாமிய மக்களுக்கு துரோகத்தை அழைச்சாரு. ஆனா அந்த எடப்பாடி பழனிசாமி கூடிய நம்ம எஸ்டிபிஐ கட்சி வந்து கூட்டணி வச்சிருக்காங்க, நெல்லை முபாரக் அவர்கள். இதெல்லாம் இந்த இடத்துல நம்ம வந்து பகிரங்கமா அம்பலப்படுத்த வேண்டிய தேவைகள் இருக்கு. அதுவும் தேர்தல் காலகட்டம் சொல்ல வேண்டிய தேவைகள் இருக்கு. வாக்கு வங்கியிலே பிரிக்கணும். அதான் வந்து நம்ம ஏடிஎம்கே கொடுக்கப்பட்ட அஜெண்டா. இன்னைக்கு காலையில் கூட ராஜேந்திர பாலாஜி அவர்களுடைய ஒரு நேர்காணல் பாக்குறேன். அதுல சொல்றாரு, அது நெறியால கேட்கிறாரு, ஏங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2 கட்சி தான் பிரதான கட்சி, ஒண்ணு காங்கிரஸ் வரும், இல்லாட்டி வந்து பிஜேபி வரணும். நீங்க நான் காங்கிரஸையும் எதிர்ப்பேன் பிஜேபி எதிர்ப்பேன் அப்படின்னா தேர்தலுக்கு பின்பாக யாருக்கு வாக்களிக்க போறீங்க? ஒருவேளை நீங்க வந்து ஒரு 2-3 இடங்களை வந்துடுறீங்க, யாருக்கு வாக்களிக்க போறீங்க அப்படின்னு கேட்டா, ஏன் எடப்பாடி கூட பிரதமர் வரக்கூடாதா அப்படின்னு மழுப்புறானுங்க. எடப்பாடி எப்படி பிரதமரா வர முடியும்? அவங்க ஒரு சில ஆதாரங்கள்லாம் சொல்றாரு, ஆனா எடப்பாடி எப்படி பிரதமரா வர முடியும்?
ஒட்டுமொத்தமா வந்து இந்திய நாட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரிந்த முகமா இருக்கிறார் எடப்பாடி. எடப்பாடி கையில கூடி தலைமையை கொண்டு போய் கொடுக்கறதுக்கு எல்லா கட்சியும் தயாரா இருக்கிறாங்களா? இல்ல ஒரு 3வது அணி உருவாகும் அப்படின்ற மாதிரி நம்பிக்கையில இருக்கிறாரா? அப்படிலாம் கிடையாது. கலை யதார்த்தங்கள் என்ன சொல்லுது? ஒண்ணு பிஜேபி இல்லாட்டி காங்கிரஸ். அப்போ வந்து பிஜேபிக்கு எதிராக எந்த கட்சி இருக்குதோ அந்த கட்சியை பலப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை. ஆனா அதை விடுத்துட்டு நான் வந்து தமிழ்நாட்டில் வந்து வாக்குகளை பிரிப்பதற்காக வேலை பார்ப்பேன். அதுக்கு வந்து இஸ்லாமிய துரோகியா இருந்து கொண்டிருக்கின்ற நம்ம எஸ்டிபி கட்சியினுடைய நெல்லை முபாரக் அவர் வந்து கூட்டணி சேர்த்துக்கிறேன் அப்படின்றது ரொம்ப ஒரு கேவலமான புத்தியா இல்லையா? கேவலமான செயல்படா இல்லையா? அதுக்கு வந்து ஒத்து போறாரு நம்ம எஸ்டிபி கட்சியினுடைய நெல்லை முபாரக் அவர்களுமே. ரொம்ப ஒரு ஆபத்தான திசையை நோக்கி போய்க்கிருக்கு மக்களே. வாக்கு வங்கி எனக்கு தேவையில்லை, உங்களுடைய வாக்கே தேவையில்லை அப்படின்ற மாதிரி பகிரங்கமாவே அவனுக்கு வந்து செயல்பட ஆரம்பிச்சிட்டானுங்க. மைண்ட் செட் பண்றானுங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. மைண்ட் செட் கேம் மைண்ட் செட் வந்து பண்றானுங்க. கருத்து உருவாக்கங்கள் வந்து விதைக்கிறானுங்க. ஸோ அவங்களுடைய கருத்து உருவாக்கங்கள் எதற்குமே நம்ம வந்து ஈல்டாகிவிட வேண்டாம் என்பதை கூறிக்கொண்டு, அதே மாதிரி இந்த பாதிக்கப்பட்ட அந்த இஸ்லாமிய பெண் அவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நீதிகள் கிடைக்க வேண்டும். உடனடியாக முதலமைச்சர் அவர்கள் இதில் தலையிட்டு அந்த கைது செய்யப்பட்ட சிறுவனை விடுதலை செய்ய வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளையும் இந்த காணொலி வேலை வைத்துக் கொண்டு கற்பி ஒன்று புரட்சி செய்யும் புரட்சி வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.